சிக்கன் ரெசிபீஸ்லேயே சிக்கன் 65 செய்கிறது ஈஸியாக இருந்தாலும் அது ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் கடை மசாலாலாம் இல்லாமல் ஒரு சிம்பிளான மசால் வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமான டாஸ்க்கு தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் 65 செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணி எல்லாம் இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். கெட்டியாக இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே க்ரீமியாட்டாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா மசாலாவும் சிக்கன் கூட நல்லா கோட்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குன்னா தாராளமாக 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது சிக்கனோட எல்லா பக்கமும் நல்லா கோட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கோட் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி. அதுக்கப்புறம் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஒரு ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கணும், ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கன் பீசஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி விட்டு அப்படியே ஒரு மாதிரி அலசி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் எல்லா பக்கமும் நல்லா யூனிஃபார்மாக வெந்துடும். ஒரே மாதிரி வெந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு இடத்துல ரொம்ப கீழே இருக்கும்ல, அந்த இடத்துல ரொம்ப டீப் ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும், மேலே இருக்கிறது ஃப்ரை ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மசால் எந்த அளவுக்கு ஊற விடுறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ மினிமம் 30 மினிட்ஸாவது நீங்கள் ஊற விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகி அந்த சிக்கனோட கலரும் நல்லா வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ அடுத்த பேட்சும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த போட்டு எடுத்த சிக்கன் எல்லாத்தையும் நல்லா ஆயிலெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் அப்படியே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பேனில் ஒரு சின்ன மசால் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாயை நல்லா கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் நல்லா அப்படியே மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும், கருவேப்பிலை மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இதானதுக்கப்புறம் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் எல்லாமே ஒரு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Thank you for watching. Take care. Bye bye.